ஒரு தந்தைக்கு எழுதும் கடிதம். உங்கள் மகளுக்கு நீங்கள் எவ்வளவு நகை வேணாலும் போடலாம், எவ்வளவு செலவு செய்து பெரிய பெரிய திருமண மண்டபங்கள் 100 கார்கள் நிற்கும் அளவு நிறைய விருந்தினர்களை கூப்பிட்டு திருமணம் செய்து வைக்கலாம், சொத்து பத்துக்களை எழுதி வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சொத்தை உங்கள் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கல்வி. அந்த கல்வி என்ற சொத்து கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவனுடைய தோளோடு தோள் நிற்கும். கணவன் தன்னுடைய மனைவி புரிந்து கொள்ளவும், அவர்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கவும், ஒரு எதிர்வினைகள் தாக்காமல் இருக்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தவும், அந்த கல்வி, அந்த படிப்பு, அந்த வேலை என்ற ஒரு அமைப்பை, தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு மகளுக்கு எந்த ஒரு தந்தையும் தாய் கொடுக்குறாங்களோ அதுவே சிறப்பு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், ஓகே, நான் வந்து திங்ஸ் என்ன வாங்கி கொடுக்கறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ இது கிடையாது, ஒரு கட்டில் ஒரு பீரோ மட்டும் வாங்கி கொடுத்தாரு, மிச்சம்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா இன்னும் ஒருபடி மேலே, இங்கே பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், புரியுதா, படிப்பு தான் உன் சொத்து, நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனுக்காக வேலையை விட்டேன், பிள்ளைக்காக வேலையை விட்டேன், நீ வீட்டுக்கு வந்த கதவே திறக்க மாட்டேன் நான், உன்னை படிக்க வச்சதே நீ சொந்த கால நின்று நீ சந்தோஷம்